ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் ஒரு ஜீனியஸ்னு. நீங்கள் உங்கள் மார்க்கு வச்சு நீங்கள் ஜீனியஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா சப்ஜெக்ட்லையும் 100/100 வாங்குறவங்க தான் ஜீனியஸ்னு கிடையாது. ஆனால் ஒரு ஃபேக்ட் இருக்கு, நிறைய புக்ஸ் படித்து ஜீனியஸ் ஆகலாம். ஆனால் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி தான் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி 10 ஜீனியஸ் சைனை கண்டுபிடிச்சாங்க. அந்த சைனை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்போதான் நீங்க ஜீனியஸா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். நான் சொல்ல போற சைன்ல எதனா சைன் உங்க கூட மேட்ச் ஆனா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ லெட்ஸ் பிகின். நம்பர் 10, ஸ்டேயிங் அப் லேட். உங்களுக்கு லேட்டா தூங்குற பழக்கம் இருந்தா கங்க்ராட்ஸ், நீங்க ஜீனியஸ் லிஸ்ட்ல என்டர் ஆயிட்டீங்க. ஜீனியஸ் எப்பவுமே நைட்ல லேட்டா தூங்குவாங்களாம். ஏன்னா அவங்க பிரெயின் நைட்ல தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அவங்க எதனா கத்துக்கணும், இன்ஃபர்மேஷன் எதனா கலெக்ட் பண்ணணும்னா நைட்ல தான் பண்ணுவாங்க. ஸ்டீவ் ஜாப், ஆப்பிள் கம்பெனி ஃபவுண்டர், அவரோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு 3 மணிக்கு தான் தூங்குவாராம். தாமஸ் ஆல்வா எடிசன், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நைட்ல தான் அவரோட முக்கியமான வேலையெல்லாம் செய்வாராம். ஏன்னா அவரோட பிரெயின் அப்போதான் ரொம்ப கிரியேட்டிவா திங்க் பண்ணுமா. நம்பர் 9, லேசினஸ். நீங்கள் நம்புங்க, சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணப்போ அவங்களுக்கு தெரிய வந்தது ஜீனியஸ் பர்சன்ஸ்லாம் ரொம்ப லேசியாக இருப்பாங்கன்னு கம்பேர் டு ஆர்டினரி பீப்புள். அதுக்கு நீங்களும் லேசியாக இருங்கன்னு நான் சொல்ல வரல, இது வெறும் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற எனர்ஜி 100% எனர்ஜியில் 20% எனர்ஜி நம்ம பிரெயின் யூஸ் பண்ணுமா. ஆனால் ஜீனியஸோட மூளை ஆர்டினரி பீப்புளோட அதிகமான எனர்ஜி யூஸ் பண்ணுறதுனால அவங்க லேசி ஆயிடுறாங்கன்னு சொல்றாங்க. ஜீனியஸோட மூளை ஒரு விஷயத்த சீக்கிரமா ஷார்ட்கட்ல முடிக்கணும்னு நினைக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் ரிமோட். நம்ம டிவியை சும்மா ஏஞ்சி போயிட்டு ஆன் பண்றதுக்கு பதிலா நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே கண்ட்ரோல் பண்ற மாதிரி டெக்னாலஜி ஒரு ஜீனியஸால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். நம்பர் 8, அடிக்ஷன் ஃபார் சம்திங். நம்ம எதுனா ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகுறோம்னா அதுக்கு காரணம் நம்ம பிரெயின்ல ரிலீஸ் ஆகுற டோபமைன் கெமிக்கல்னால. ஜீனியஸோட மூளை ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதுனால அவங்க மூளையில அதிகமான டோபமைன் கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அதனால அவங்க ஒரு விஷயத்துக்குள்ள அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப அடிக்ட் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் போன்ஸ், வீடியோ கேம்ஸ் எக்ஸெட்ரா. நம்பர் 7, லெஸ் சோஷியல். இப்படிய பேர் கூட அவங்களுக்கு பேசவோ இருக்கவோ அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஜீனியஸ் பர்சன் எப்பவுமே மற்றவங்க திங்க் பண்ற மாதிரியே திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் யூனிக்கா திங்க் பண்ணுவாங்க. அதனால அவங்க சொசைட்டில இருக்கிற மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதனால அவங்க கொஞ்சம் லெஸ் சோஷியலா இருப்பாங்க. நம்பர் 6, அர்ஜ் ஃபார் நியூ திங்ஸ் அண்ட் டிராவலிங். உங்களுக்கு நிறைய இடத்துல டிராவல் பண்ண பிடிக்கும்னா கங்க்ராட்ஸ், நீங்க ஒரு ஜீனியஸ் தான். ஜீனியஸ் எப்பவுமே புது இடங்களுக்கு டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் நிறைய நியூ திங்ஸை கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்பவுமே புது திங்ஸ் அப்புறம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த வீடியோவை எதுக்கு பாக்குறீங்க? புது இன்ஃபர்மேஷன் எதனா தெரிஞ்சிக்க தானே இந்த வீடியோ பாக்குறீங்க. இதே மாதிரி ஜீனியஸும் புது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க ஆவலோட இருப்பாங்க. அப்போ நீங்களும் ஒரு ஜீனியஸ் தான். நம்பர் 5, திங்கிங் பிஃபோர் ஸ்லீப். நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி எதனா யோசிச்சுட்டே இருப்பீங்களா? கங்க்ராட்ஸ், நீங்க ஜீனியஸோட லிஸ்ட்ல வந்துட்டீங்க. இன்னைக்கு என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி நீங்க யோசிப்பீங்களா? அப்போ இது ஒரு ஜீனியஸுக்கான சைன். ஏன்னா ஜீனியஸோட மூளை அவங்கள யோசிக்க சொல்லும். ஏன்னா நாளைக்கு என்ன நடந்தாலும் அதை நீங்க ஈஸியா சால்வ் பண்ண உங்க மூளை உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். நார்மல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆனா ஜீனியஸ் எப்பவுமே எதனா யோசிச்சுட்டே இருப்பாங்க. நம்பர் 4, கியூரியஸ் நேச்சர். கியூரியாசிட்டினா புது விஷயங்களை தெரிஞ்சிக்கிற ஆர்வம். நார்மல் பீப்புள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க விரும்ப மாட்டாங்க. ஆனா ஜீனியஸ் எப்பவுமே புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட மூளையில அதிக நியூரான்ஸ் இருக்கிறதுனால அவங்க அதிக இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்பர் 3, டாக்கிங் டு யுவர் செல்ஃப். ஆமா, ஜீனியஸ் எதனா யோசிச்சுட்டே இருக்கும் போது நடுவில் அவங்க கிட்டயே பேசிட்டே இருப்பாங்க. இது நார்மல் பீப்புளால அவ்வளவா பண்ண முடியாது. நீங்க உங்ககிட்ட பேசுறவங்களா இருந்தா வெல்கம் டு ஜீனியஸ் குரூப். நம்பர் 2, ப்ளூ ஐஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம உலகத்தோட 700 crores பாப்புலேஷன்ல வெறும் 8% பாப்புலேஷனுக்கு தான் ப்ளூ ஐஸ் இருக்கு. நிறைய ரிசர்ச்ல என்ன தெரிய வந்திருக்குன்னா ப்ளூ ஐஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜீனியஸா இருப்பாங்களாம். நம்பர் 1,
நெயில் சைன். உங்க கட்டை விரல்ல இந்த மாதிரி சைன் இருந்தா உங்க இன்டெலிஜென்ஸ்க்கு அளவே இல்லையா. இந்த ஒயிட் சைன் எவ்வளவு ஒயிட்டா இருக்குமோ அவ்வளோ ஜீனியஸா இருப்பீங்களாம். இது ஒரு ஃபேக்ட். இந்த மாதிரி சைன் கொஞ்சம் பேர்கிட்ட தான் இருக்கும். இது ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நிறைய பேர்கிட்ட இருக்கும்னு சொல்றாங்க. ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னா இந்தியா, பாகிஸ்தான், நேபாள் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இந்த சைன் அதிகமா இருக்கும்னு சயின்டிஸ்ட் ரிசர்ச்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த 10 சைன்ல எவ்வளோ சைன் உங்ககிட்ட இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். அதனால மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆன் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.